ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூட்ஸ் கிச்சன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கொஷின், யாருக்கெல்லாம் நேந்திரப்பழ சிப்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிற சைடிஷ் ரெசிபியும் அதே மாதிரி தான். என்ன, நேந்திரப்பழம் இல்லாமல் சூப்பராக அதே டேஸ்ட்டில் வாழைக்காயை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு 2 வாழைக்காயை நான் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் 2 வாழைக்காயை வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மிளகாய்த்தூள், சக்தி மிளகாய்த்தூள் நான் 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தூளுப்பு ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். ஆனால் நேந்திரப்பழ சிப்ஸ் டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாழைக்காய் வரன்னு வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாத மாதிரி. அப்படியே எனக்கு மிளகாப்பொடியே அந்த வாழைக்காயில் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே மிளகாய்த்தூள் நல்லா அப்ளை ஆகிடுச்சு. இது கூட மஞ்சத்தூள் சொன்ன மாதிரி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. வேறு என்னென்ன ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே மிளகாத்தூள் அப்ளை ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ். இப்போது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு, முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க தேங்காய். இதை கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் பொரிக்கணும். ஒரு 3 to 5 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, இந்த அளவுக்கு எனக்கு போதும் பொரிக்கிறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கணும். ஆனால் எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிடாதீங்க. எப்பயும் நார்மலாக பொரிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்மளோட வாழைக்காயை 1 by 1 அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து கொண்டாந்து இந்த எண்ணெயில் வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் வாழைக்காயை பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் நான் கட் பண்ணலை, ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணல, மீடியமாக சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 1 by 1 நம்ம ஸ்பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். இது சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. எல்லா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். ஈவன் சாம்பார் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கர்ட் ரைஸ்க்கு அல்டிமேட்டான ஒரு சைட் டிஷ். ஈவன் பொட்டேட்டோவை விடவே இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க, ஆல்ரெடி யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே நான் அப்படியே இந்த வாழைக்காவை 1 by 1 அடுக்கிக்கிட்டேன். பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம்.
இது வேகிறப்பயே சூப்பராக அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் அந்த வாழைக்காய் பொரியலுக்கும் சூப்பரான ஒரு ஃப்ளேவரான ஒரு அரோமா இருக்கும். சூப்பராக இருக்குங்க அது. இந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த நேந்திரப்பழ சிப்ஸ் பொரிக்கும்போது எந்த ஸ்மெல் இருக்கும், அதே மாரி தான் இருக்கும். டேஸ்ட் வைஸும் செம்மையா இருக்குங்க. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஒன் பை ஒன். பாருங்க எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 சைடுமே வெந்தாச்சு. இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறாங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் ஒன் பை ஒன் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க. நம்ம வீடியோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in the next video.